ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 20வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். லாஸ்ட் எபிசோடில் ஃபெமியை டூருக்கு கூட்டிகிட்டு போகலன்ட்டு சண்டை போட்டுட்ருக்கா. அதோடு தான் இந்த எபிசோடு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜகீர் இருந்துக்கிட்டு நான் உன்னோட பொண்ணுக்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நீ அழாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காரு. ஜகீரோட அம்மா இருந்துக்கிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்லைன்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஜகீர் மட்டும்தான் இது மாதிரி பேசிட்டு போகிறாரு. சமீனா ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. அதனால் ஃபெமி அவங்க அம்மா கிட்ட பாருங்கள், அண்ணா மட்டும்தான் மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க, ஆனால் சமீனா எதையுமே கண்டுக்கவே இல்லை, இது எல்லாத்துக்கும் காரணம் சமீனா தான், இது எல்லாமே சமீனாவோட பிளானாக தான் இருக்கும் எங்களை விட்டுட்டு போகணும்ட்டு. என்னோட பொண்ணு ரொம்பவே அறிவாளி மற்றவங்களை விட, அதனால தான் வேணும்னே என் பொண்ணையும் என்னையும் விட்டுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரி சொல்லி புலம்பிகிட்டு இருக்கா. இங்கே நடந்த ஆக்சிடெண்ட்டை ஜகீர் கிட்ட சொன்னதுனால அவர் டூருக்கெலாம் போக வேணாம், கிளம்பி வாங்கன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இவங்களும் காலையில் அந்த ஹோட்டல்லே சாப்பிட்டு போகலான்ட்டு சாப்பிட்றாங்க. இந்த ஹோட்டலில் சாப்பாடு கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை. நைட்டு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போகலான்னு போய் தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு. இன்றைக்கி பரவாயில்லன்ட்டு இந்த ஹோட்டல்லே சாப்பிட்றாங்க. எப்படியோ சாய்க்கா ஃபாக்கிர்கிட்ட நேற்று நைட்டு உன்னோட ஃப்ரெண்டு வந்தான், ஆனியோட ஃபோனை அவனோட கார்லேயே விட்டுட்டிங்க போல், அது கொடுக்க வந்தான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃபாக்கிர் ஆனிக்கிட்ட என்னோட ஃப்ரெண்டு நான் சொன்னேன், அவன் உன் ஃப்ரெண்டு தானே, ஏன் அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு என்னோட கிளாஸ்மேட் சொன்னால் அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே எப்படி வந்தான், அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்க, சின்ன விஷயத்த ஊதி பெருசாக்கிடுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நான் மட்டும் அம்னா கிட்ட பேசுகிறா தப்பு, நீ உன்னோட ஃப்ரெண்டுன்னு கூட சொல்ல மாட்டேன், இரு நான் சொல்லி வைக்கிறேன்ட்டு அவங்க அத்தையை கூப்பிட்றான். அவங்களும் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இருடா ஒரு நிமிஷத்தில் வரேன்ட்டு பேசி முடிச்சுட்டு வராங்க. கரெக்டாக என்னன்னு கேட்குறதுக்கு ஹம்சா ஆனியோட ஃப்ரெண்டுன்ட்டு சொல்லுவான்னு பார்த்தா அவன் அதை சொல்லாமல் ஹம்சா ரொம்ப நல்ல பையன் இல்லை, நேற்று ஃபோன்லாம் கொண்டு வந்து கொடுத்தா ஹெல்ப்லாம் பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆமாடா அவன் ரொம்பவே நல்ல பையன், நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான், ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா லஞ்சுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவனும் சரி சரின்ட்டு சொல்லாமல் உண்மையை மறைச்சிட்டு எல்லாரும் கிளம்பிடுறாங்க. ஃபராஸ் இருந்துட்டு இந்த டைம் நான் டிரைவர் கண்ணு மேலே ஊசியை வைக்க போகிறேன், அப்போ தான் அவன் ஒழுங்காக ஓட்டுவான்ற மாதிரி சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க. எல்லாரும் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஃபாக்கிர் ரொம்பவே கோவமாக தான் இருக்கான். அவங்க அப்பா பேசுகிறது கூட ஒழுங்காக பேசாமல் வீட்டுக்குள்ளே போயிடுறான். ஜகீர் இருந்துட்டு இவன் என்ன இப்படி பிஹேவ் பண்ணிகிட்ருக்கான், டூர் போனால் கொஞ்சமாச்சும் மாறுவான்றதுக்காக தானே நம்ம அனுப்பி வச்சோம், இவன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சமீனா இருந்துட்டு அங்கே அவ்வளோ பிரச்சனை நடந்துச்சுல, அதனால் அப்படி பேசுவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அவனுக்கு மட்டுமா பிரச்சனை நடந்துச்சு, ஆனிக்கும் சேர்த்து தானே நடந்துச்சு, அவள் எப்படி நடந்துக்கிறா, இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான்ற மாதிரி திட்டிட்டு தான் இருக்காங்க. ஆனி ஃபாக்கிரை பற்றி பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கா. ஃபாக்கிர் எல்லாத்தையும் ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டான், அங்கே போலீஸ் ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டதுனால ஃபாக்கிர் இப்படி பேசிட்டு போகிறான், ஆனால் எங்கள் எல்லாரையும் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிட்டான்ற மாதிரி பெருமையாக சொல்கிறா. இதை கேட்டு ஆயிஷா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஃபெமி அடுத்து சாய்க்கா கிட்ட சண்டை போட வந்துட்டா. உங்களோட ட்ரிப்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறா. எங்களுக்கு கெட்டவங்களோட பார்வை அதிகம் இருக்குது, அதனால தான் இந்த ட்ரிப் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. நல்ல எண்ணத்தோடு நீங்கள் போயிருந்தால் எல்லாம் நல்லதாக தான் நடந்திருக்கும், உங்களுக்கு நல்ல எண்ணமே கிடையாது, அதான் இப்படி ஆயிடுச்சுன்ற மாதிரி ஃபெமி சொல்கிறா. இப்படியே பேசி இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே சண்டை தான் வருது. வீட்டில் இருக்கவங்க தான் சொல்ல, அட்லீஸ்ட் நீயாச்சும் எனக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஃபெமி கேட்குறா. அவங்களே கூப்பிடல, நான் எப்படி உன்னை கூப்பிட முடியுன்ற மாதிரி சாய்க்கா கேட்குறா. எல்லாரும் வேணும்னே தான் பண்ணியிருக்கீங்க, எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்போ எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிறேன்ற மாதிரி ஃபெமி சொல்லிட்டு இருக்கா. ஐயோ நீ என்னமோ பண்ணு, ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, எனக்கு தலை வலிக்குதுன்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. ஃபெமிக்கு கூட்டிகிட்டு போகலன்னு பிரச்சனை, சாய்க்காவுக்கு ட்ரிப்பு கேன்சல் ஆயிடுச்சுன்னு பிரச்சனை, ரெண்டு பேரும் அடிச்சுட்டு தான் கிடக்குறாங்க. ரஹிலா இந்த டைம் ஆலியாவை பார்க்க வீட்டுக்கே வந்துடுறா. ஆலியா தான் கேட்டை ஓப்பன் பண்ணுறா. வீட்டில் ஆயிஷா இருக்கா, இப்போ நீ வர வேணா, நீ போயிரு, நான் இன்னொரு நாள் உன்னை வந்து பார்க்குறேன்ற மாதிரி ஆலியா சொல்கிறா. ஆயிஷா இருக்காளா, அப்போ நான் கண்டிப்பாக உள்ளே வந்து தான் ஆகணும்ட்டு பிடிவாதம் பண்ணி தான் வீட்டுக்குள்ளே வர ரஹிலா. இவளை பார்த்ததுமே ஆயிஷாவுக்கு ரொம்ப கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ எங்கள் அம்மா வீட்டுக்குள்ளே வந்துடுவேன்னு திட்டிகிட்டு தான் இருக்கா. வீட்டை விட்டு போக சொல்லி எல்லாத்துக்கிட்டேயும் சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் வீட்டை விட்டு வெளியே தான் போக சொல்கிறாங்க. நான் ஆயிஷாட்ட மட்டும் கொஞ்சம் பேசிக்கிறேன்ற மாதிரி ரஹிலா சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இவங்க மேரேஜ் முடிஞ்சதுமே நான் உங்ககிட்ட பேசணுன்ட்டு தான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு அந்த தைரியம் இல்லை உங்ககிட்ட பேசுறதுக்குன்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு உனக்கு தைரியம் இல்லையா, உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் நிறையவே தைரியம் இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. நம்மளோட பிரச்சனை இல்லை, என்னோட தங்கச்சி வாழ்க்கை பாழாகிடக்கூடாது, என்னோட தங்கச்சி ரொம்பவே நல்லவ, என்ன மாதிரி கிடையாது, என்னோட தங்கச்சிக்கு ஜம்ஷித்தை ரொம்பவே பிடிச்சிருக்கு, இந்த வீட்டை நல்லாவே பார்த்துக்குவான்ற மாதிரி ரஹிலா சொல்கிறா. அதுக்கு ஆயிஷா இருந்துக்கிட்டு உன்னோட லைஃப்லேயும் என்னோட லைஃப்லேயும் அமைதி வேணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்குது, நீ ஹபீபை விட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு ரஹிலா எதுவுமே சொல்லலை. இவங்க வீட்டை விட்டு போக சொன்னதுனால அவளும் போயிடுறா. ட்ரிப்பு போனப்போ பிடிச்ச ஃபோட்டோலாம் சாய்க்கா ஃபெமிக்கு அனுப்பியிருப்பா போல். இதை பார்த்ததும் ஃபெமி ரொம்ப கத்திட்டு தான் இருக்கிறா. அவளுக்கு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லை, நம்மளை விட்டுட்டு போயிட்டோம்ன்ட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்பிட்டுருக்கான்னு திட்டிட்டு தான் இருக்கா. ஃபெமி ஹஸ்பண்ட் இருந்துக்கிட்டு பரவாயில்ல விடு, உங்கள் அண்ணா ஆல்ரெடி கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காரு, நம்மளையும் கூட்டிகிட்டு போனால் இன்னும் செலவு அதிகமாக தான் ஆகும், அவர் எப்படி மேனேஜ் பண்ணுவாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னும் 2 பேர் எக்ஸ்ட்ரா போகிறதுனால அவ்வளோ செலவு ஆகிற போகுது, என்னோட பொண்ணு ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டான்னு நான் சொல்லியிருக்கேன் வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு எம்என் இருந்துக்கிட்டு நான் எதுக்கு ஹர்ட் ஆகணும், அவங்க கூட போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. நான் அப்படி தான் சொல்லுவேன், அவங்க என்னை எதுக்குமே சேர்த்துக்கிறது கிடையாது, அவங்களாவே ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காங்கன்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்படிலாம் எதுவும்
ஒன்றும் கிடையாது, அவங்க ஒரே ஃபேமிலியில் இருக்கிறதுனால அப்படி இருக்காங்க, உன் மேலேயும் பாசம் வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஏமன் இருந்துக்கிட்டு நான் படிக்க ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், எனக்கு மேக்ஸுக்கு ஒரு டியூட்டர் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் சொல்லித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. நீங்கள் எப்போவுமே பிஸியாக தான் இருக்கீங்க, உங்களுக்கு எங்கே சொல்லித்தரத்துக்கு நேரம் இருக்குது, எனக்கெல்லாம் நீங்கள் சொல்லித்தர வேண்டாம், எனக்கு ஒரு டியூட்டர் மட்டும் பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆனி கூட போய் கற்றுக்குன்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஆனி கூடலாம் போய் கற்றுக்க முடியாது, எனக்கு ஒரு டியூட்டர் மட்டும் நீங்கள் பாருங்கன்ற மாதிரி அவங்க பொண்ணு சொல்லிடுறா. சரி அரேஞ்ச் பண்ணலான்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்லிடுறாரு. ஃபாக்கிர் ஆம்னா கிட்ட ட்ரிப்பு கேன்சல் ஆனதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். ஏன் என்னன்ட்டு அவள் விசாரிக்கிற. நடந்ததை ஃபாக்கிர் சொல்கிறான். அதுக்கு ஆம்னா இருந்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கா. எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நீ சிரிச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். ஆமாம், நீ உன்னோட ஒய்ஃப் கூட ட்ரிப் போயிருக்கா, ஆனால் போலீஸ் வந்து உங்களை பிடிச்சிட்டு போயிருக்காங்க, இதை கேட்டால் எனக்கு சிரிப்பாக தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறா. நீ அந்த இடத்துல இருந்து பார்த்துருந்தா தெரியும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். அவள் தொடர்ந்து சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஃபாக்கிர் இருந்துக்கிட்டு நீ ரொம்பவே நல்ல பொண்ணு, எந்த பேட் சுச்சுவேஷனாக இருந்தாலும் நீ அதை அப்படியே மாற்றிடுற, நான் எவ்வளோ சோகமாக இருந்தாலும் நீ என்னை சிரிக்க வச்சிடறன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஹம்சா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட. நீ மட்டும் ட்ரிப்புக்கு போக சொல்லலைன்னா நான் ஆனியை மீட் பண்ணியிருக்க முடியாது, அவளோட பிரச்சனையை சால்வ் பண்ணியிருக்க முடியாது, நான் ஒரு ஹீரோவாக தெரிஞ்சிருக்க முடியாதுன்ற மாதிரி ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அவகிட்ட இருந்து பிரிஞ்சிருந்தால் தான் நீ அவளை மறப்ப, அதனால தான் உன்னை அனுப்பி வச்சேன்ற மாதிரி அவள் சொல்லிட்டு இருக்கா. எல்லாரும் எங்களை பிரிக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க, ஆனால் எங்களோட தலையெழுத்தில் நாங்கள் சேரணும்னு எழுதியிருக்கோம் போல், அதனால தான் நான் மீட் பண்ணியிருக்கேன், இதுக்கு பேர் தான் ஹார்ட் கனெக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். மேரேஜ் ஆன பொண்ணை பற்றி இப்படி நினைக்கிறதே தப்பு, உங்கள் அப்பா வேறு கால் பண்ணார், உன்னை ஊருக்கு வர சொல்லியிருக்காரு, நீ இங்கே இருக்கிறதுனால செலவு ரொம்ப அதிகம் ஆகிட்டுருக்கு, ஸ்கூலுக்கு போனால் கூட பரவாயில்ல, இப்போ வீட்டில் தானே இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், நான் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தப்போ மற்றவங்களோட அசைன்மெண்ட்லாம் எழுதி கொடுப்பேன், டியூஷன் எடுப்பேன், அதுலேருந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்துச்சு, இப்போ ஸ்கூல் க்ளோஸில் இருக்கிறதுனால என்கிட்ட அமௌண்ட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சரி நீ ஊருக்கு கிளம்புன்ற மாதிரி அவன் ஃப்ரெண்டு சொல்கிறா. இல்லை நான் ஊருக்கெலாம் போக மாட்டேன், எனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண, நான் இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், நான் இங்கே தான் இருப்பேன், வீட்டுக்கெலாம் போக மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்லிடுறான். ஃபராஸ் ஜகீர் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறாரு. அது ஜகீருக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஆமாம், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காரு. இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஹபீப் வர்றாரு. நேற்று மீட்டிங் நடந்துச்சு, நீ ஏன் அட்டன் பண்ணல அப்படின்ற மாதிரி ஜகீர் கேட்குறாரு. நான் வேறு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வெளியே போயிருந்தேன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நான் மீட்டிங்கை முடிச்சுட்டு தானே உன்னை போக சொன்னேன்ற மாதிரி ஜகீர் சொல்கிறாரு. ஹபீப் கம்மனே நிற்கிறாரு. ஜகீர் இருந்துக்கிட்டு ஃபராஸ் நாளையிலேருந்து ஆஃபீஸ் வரட்டும், அவர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. நானே எல்லாத்தையும் பார்த்துக்குவேன், ஃபராஸ் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறான். வெளியில் இருக்க ஒர்க்கும் பார்க்கணும், இங்கே இருக்க ஒர்க்கும் பார்க்கணும், அதெல்லாம் சரி வராது, ஃபராஸும் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஃபராஸ் ஆஃபீஸ் வர்றது ஹபீப்க்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஹம்சா ஆனிக்கு தான் கால் பண்ணுறான். ஆனி யாருன்னு கேட்குறா. என்னோடய வாய்ஸ் வச்சு கண்டுபிடிக்க முடியலன்ற மாதிரி அவன் கேட்குறான். இல்லை தெரியல யாருன்னு கேட்குறதுக்கு நான் ஹம்சா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஹம்சாவா? ஓ, ஃபாக்கிர் நேற்று அமௌண்ட் கொடுத்து நீங்கள் வாங்கல, அந்த அமௌண்ட்டுக்காக கால் பண்ணியிருக்கீங்களான்ற மாதிரி கேட்குறா. நான் அமௌண்ட்டுக்கெலாம் கால் பண்ணலை, நீங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டீங்களான்னு கேட்குறது தான் கால் பண்ணேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். கரெக்டாக இவங்க பேசிகிட்டு இருக்கும்போது ஃபாக்கிர் வரான். ஃபாக்கிரை பார்த்ததும் இவன் எதுவுமே சொல்லாமல் ஃபோனை கட் பண்ணிடுறா. ஃபாக்கிர் யார்கிட்ட பேசிகிட்டு இருக்க, என்னாச்சுன்ற மாதிரி கேட்குறான். யாரும் இல்லை, ஸ்கூல் ஃப்ரெண்டு தான், எனக்கு தாகமாக இருக்குது, நான் தண்ணி குடிக்க போகிறேன்ட்டு உடனே கிளம்பிடுறா ரூமை விட்டு. ஆனி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிட்டா. ஃபாக்கிர் யாருன்னு தெரிஞ்சுக்க ஃபோன் எடுத்து பார்க்குறான். அன்னவுன் நம்பர்னு இருக்குது. ஸ்கூல் ஃப்ரெண்டு அன்னவுன் நம்பர்லேருந்து கால் பண்ணுறாங்களா, நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு நம்பரை மட்டும் நோட் பண்ணிட்டு போயிடுறான். இந்த சீனை இதோட கட் பண்ணிடுறாங்க. ஆலியா ரொம்பவே கோவமாக தான் இருக்கா ரஹிலாவை வீட்டை விட்டு போக சொன்னதுனால. ஜம்ஷித் எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், உன்னோட கோவத்தை குறைக்க நான் என்ன பண்ணுன்ற மாதிரி கேட்குறான். நாங்கள் என்ன தான் பாவம் பண்ணணும், நானும் எங்கள் அக்காவும் எப்போ பார்த்தாலும் உங்கள் முன்னாடி அவமானப்பட்டுகிட்டே இருக்கிறதா இருக்குது. இங்கே செகண்ட் மேரேஜ் பண்ணுறது அவ்வளோ பெரிய தப்பா? எங்கள் அக்கா தனியாகவே வாழ்ந்துட்டுருக்கா, ரூம் ரெண்ட்டு கூட ஹபீப் தரது கிடையாது, எப்போவோ ஒரு நாள் இங்கே தங்க வந்தாலும் அதுக்கும் நீங்கள் விடுறதில்ல. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா மட்டும்தான், அவள் தான் என்னோடய ஃபேமிலி, அவளுக்கான ரைட்ஸ் அவளுக்கு கிடைச்சி தான் ஆகணும். உங்கள் அக்காவுக்கு என்னென்ன உரிமைகள் கிடைச்சதோ அது எங்கள் அக்காவுக்கும் கிடைச்சே ஆகணும். நீங்கள் தான் இதை பற்றி உங்கள் அக்கா கிட்ட பேசணுன்ற மாதிரி ஆலியா சொல்லிடுறா. ஜம்ஷித்தும் மாறிடுவான் போல், நீ சொல்கிறதும் கரெக்டு தான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஃபாக்கிர் அந்த நம்பர் யாருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறான். ஹம்சாவான்னு கேட்குறான். எனக்கு கால் பண்ணால் நான் தான் பேசுவேன், நீங்கள் யாருன்ற மாதிரி கேட்குறான். நான் ஃபாக்கிர்னு சொல்கிறான். ஃபாக்கிரா, என்னோட நம்பர் உனக்கு எப்படி கிடச்சிதுன்ற மாதிரி கேட்குறான். ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்தால் வாங்கினேன், நான் சொல்கிறத மட்டும் கேளுன்ற மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் பேசிக்கிறாங்க, ஆனால் என்ன பேசிக்கிறாங்கன்றதை நமக்கு காமிக்கல. ஆனால் ஃபாக்கிர் ஏதோ ரொம்ப சந்தோஷமாக தான் பேசிட்டு போகிறான். ஹபீப் ஃபெமி வீட்டுக்கு வந்து ஃபராஸ் ஆஃபீஸ்க்கு வரதை பற்றி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஃபெமி இருந்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஏதோ உள்நோக்கம் கண்டிப்பாக இருக்குது. முன்னாடி சாய்க்கா வந்து அவளோட ஷேரை கேட்குறா, இப்போ ஃபராஸ் வந்து ஆஃபீஸ்க்குள்ளே வரான், அவங்களோட பிளான் என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ஃபராஸ் ஆஃபீஸ்க்கு வர்றது கொஞ்சம் கூட பிடிக்கல. எப்படியாவது அவங்கள வர விடாமல் பண்ணணும்னு தான் நினச்சிட்ருக்காங்க.
ஆனி வெளியே போகிறதுக்கு தான் கிளம்பிட்டுருக்கா. ஃபாக்கீர் நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ நல்லா தானே இருக்க, இல்லை உடம்புக்கு எதுவும் முடியலையன்ற மாதிரி ஆனி கேட்குறா. நான் நல்லா தான் இருக்கேன், உனக்கு இன்றைக்கி ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரின்ட்டு 2 பேரும் வெளியே போகிறாங்க. 2 பேரும் ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. ஆனி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கா. இதுதான் உன்னோட சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறா. இது இல்லை சர்ப்ரைஸ் காத்துட்ருக்கு அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். கரெக்டாக ஹம்சாவும் வந்துடுறான். ஹம்சா தான் உன்னோட சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். இதை கேட்டதும் ஆனிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஃபாக்கீர் இருந்துக்கிட்டு நீ ஹம்சாவை மேரேஜ் பண்ணிக்கோ, வீட்டில் எப்படியும் பிரச்சனை பண்ணுவாங்க, நான் அதை பேசி சரி பண்ணிக்கிறேன், கொஞ்ச நாளைக்கு பிரச்சனை பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் சரியாயிரும், நீ ஹம்சாவே மேரேஜ் பண்ணிக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். இதை கேட்டதும் சப்புன்னு கன்னத்திலேயே அரைஞ்சிட்றா ஆனி. என்ன பண்ணிகிட்ருக்க நீ, உனக்கு தான் இந்த மேரேஜில் சந்தோஷமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்லிட்டு இருக்கான். ஆமாம், எனக்கு இந்த மேரேஜில் சந்தோஷம் இல்லை தான், அதுக்காக நான் இவனை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என்னோட ஃபேமிலியை நான் தலைக்குனிய வச்சிட மாட்டேன், நமக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, பிடிக்குதோ இல்லையோ வாழ்ந்து தான் ஆகணும், நீ கொஞ்சமாச்சும் மாறிடுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ அப்படி இல்லை, மேரேஜுக்கு முன்னாடி எப்படி பிஹேவ் பண்ணியோ அதே மாதிரி தான் இப்போயும் பிஹேவ் பண்ணிகிட்ருக்க, கொஞ்சம் கூட உனக்கு மெச்சூரிட்டியே கிடையாது, நீ யார் கூடயோ பேசி என்னமோ பண்ணிக்க, அதுக்காக நீ என்ன யூஸ் பண்ணிக்க கூடாதுன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. உனக்கு தான் இந்த மேரேஜில் சந்தோஷமே கிடையாதுன்ற மாதிரி ஃபாக்கீர் மறுபடியும் சொல்கிறான். எனக்கு இந்த மேரேஜில் சந்தோஷம் இல்லை தான், அதுக்குன்னு யாரோ தெருவில் ஒருத்தன் லவ் பண்ணிட்டான் அப்படின்றதுக்காக அவனை கூட்டிகிட்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி வைப்ப, அவன் கூட நான் ஓடி போகணுமா, அது மாதிரிலாம் ஒரு நாளும் பண்ண மாட்டேன்னு ஹம்சாவை பார்த்து நீ என்கிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறது நல்லதுன்ற மாதிரி ரொம்ப கோவமாக சொல்லிட்டு போயிடுறா. ஜகீருக்கு ஒரு கால் வருது, யாரோ ஏதோ சொல்கிறாங்க, ஏதோ பெரிய விஷயம் நடந்திருக்கும் போல். இதை கேட்டதுமே ஜகீருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது. உடனே ஜகீர் ஹாஸ்பிட்டலில் தான் சேர்க்குறாங்க. ஜகீரோட ஃபேக்ட்ரியில் தீ பிடிச்சிருக்கும் போல் அதை பற்றி தான் ஹபீப் பேசிகிட்டு இருக்காரு. ஃபேக்ட்ரி கால் பண்ணி என்னாச்சு எப்படி நடந்துச்சுன்ற மாதிரி ஹபீப் கேட்டுட்ருக்காரு. ஃபராஸும் கூடவே தான் இருக்காரு. இந்த விஷயத்த ஜகீர் கிட்ட சொல்லலான்ட்டு ஹபீப் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு, ஆனால் அவர் ஃபோன் எடுக்கவே கிடையாது. அவருக்கு தான் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அது ஹபீப்க்கு தெரியாது. ஃபராஸ் இருந்துக்கிட்டு இது ஒரு பெரிய ஷிப்மெண்ட், நீங்கள் அங்கே கண்டிப்பாக இருந்திருக்கணும், நீங்கள் எங்கே போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். இப்போ என்ன என்னால் தான் அந்த ஃபயர் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹபீப் கேட்குறான். ஆமாம், இவ்வளோ பெரிய ஷிப்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக அங்கே இருந்திருக்கணும், நீங்கள் இருந்திருந்தால் இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்காதுன்ற மாதிரி ஃபராஸ் சொல்லிட்டுருக்கான். நீங்கள் எவ்வளோ நாளாக இந்த ஆஃபீஸ்க்கு வரீங்க, உங்களுக்கு இதை பற்றி என்ன தெரியும், நீங்கள் இதை பற்றி பேசாதீங்கன்ற மாதிரி ஹபீப் சொல்கிறாரு. நீங்கள் என்ன என்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க, நானும் இந்த பிஸ்னஸில் ஒரு பார்ட்னர் தான் உங்களை மாதிரி, அதுவும் இல்லாமல் உங்கள் தங்கச்சியோட ஹஸ்பண்ட் என்கிட்ட இப்படிலாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்கிறான். இது ஜகீர் அண்ணாவோட பிஸ்னஸ், யாருக்கும் இதில் உரிமை கிடையாது, எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், நீங்கள் அமைதியாக இருங்கன்ற மாதிரி ஹபீப் சொல்லிடுறாரு. ஃபாக்கீரும் ஆனியும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. நான் உனக்கு நல்லது பண்ண நினச்சாலும் நீ என்னையவே தப்பாக சொல்லிட்டு இருக்கன்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்கிறான். இது மாதிரி நல்லதை நீ ஒன்றும் பண்ண வேணா, இதை உன்கிட்டயே வச்சுக்கோ, நீலாம் ஒரு நாளும் மாற மாட்டேன்ற மாதிரி ஆனி சொல்லிட்டு இருக்கும்போதே ஒரு கால் வருது ஃபாக்கீருக்கு. அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கிறதா ஃபோன் வருது. ஏன் யாருக்கு என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஆனி கேட்குறா. அப்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லையா, ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, வர சொல்லி கால் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். சரிவா ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்ற மாதிரி ஆனி சொல்கிறா. ஹாஸ்பிட்டலுக்குலாம் ஒன்றும் போக வேணாம், வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஃபாக்கீர் சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு ஆனி இருந்துக்கிட்டு நீ என்ன இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க, உங்கள் அப்பா நீ தான் போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவருக்கு என்ன இதான் ஃபஸ்ட் டைமா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ போனால் போகாட்டி போ, நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி ஆனி போகிறா ஹாஸ்பிட்டலுக்கு. ஜகீருக்கு உடம்புக்கு முடியலன்னு தெரிஞ்சதுமே ஃபெமி வீட்டுக்கு வந்துடுறா. நான் அண்ணாவுக்கு முடியலன்னு தெரிஞ்சதுமே ஓடி வந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு சாய்க்கா இருந்துக்கிட்டு நீ எதுக்கு இப்போ வந்த, அண்ணா வீட்டுக்கு வந்ததுமே வந்திருக்கலாம், இப்போ எதுக்கு தேவையில்லாமல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறா. நான் ஒன்றும் இந்த வீட்லேயே தங்கியிருக்கல, என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சுக்க, அதனால தான் இப்போவே வந்தேன் அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. அதுக்கு சாய்க்கா இருந்துக்கிட்டு நான் இந்த வீட்டில் தங்கியிருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதனால தான் அப்படி பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஆமாம், உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, நீ உன்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்கணும், இங்கே வந்து இருந்துகிட்ருக்க அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறா. எனக்கும் இந்த வீட்டில் ஷேர் இருக்குது, இங்கே தங்குறதுக்கு எனக்கும் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி சாய்க்கா சொல்கிறா. அதுக்கு ஃபெமி இருந்துக்கிட்டு எனக்கும் தான் இந்த வீட்டில் உரிமை இருக்குது, அதுக்கு நான் ஒன்றும் இங்கேயே தங்கிடலையே அப்படின்ற மாதிரி 2 பேரும் சண்டை போட்டுட்டு தான் இருக்காங்க. பாட்டி 2 பேர்த்தையுமே திட்டுறாங்க. அங்கே ஜகீருக்கு என்னாச்சும் ஏதாச்சும் நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க, அவனுக்கு ஏதாச்சும் ஒன்று இந்த வீட்டை யார் பார்த்துக்குவான்ற மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. இல்லை அண்ணாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்ற மாதிரி இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.